சமீபத்தில் இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்த மாநாடு சேலம் திமுக இளைஞரணி மாநாடு தான். பாசு, இப்படி பாட்டு போட்டா திரும்பி பார்த்து தானே ஆகணும். இந்த குத்தாட்டம் மட்டுமா இருந்தது? அன்னை உதயநிதி தயவால தாகம் தனிய சாராயம் கிடைச்சிக்கிட்டே இருந்தது. கூடவே போர் அடிக்கும் போது சீட்டாட்டமும் நடந்தது. பெரிய கூட்டத்தை கூட்டி மாஸ் காட்டி துணை முதல்வர் ஆகலான்னு பிளான் பண்ண அன்னை உதயநிதியோட கனவுல திமுக சீனியர்கள் ஒன்று கூடி மண்ணள்ளி கொட்டிட்டாங்க. அட ஆமாம்ப்பா, நல்ல பிள்ளை மாதிரி மாநாட்டுக்கு வந்து கொடியேற்றி வச்ச அக்கா கனிமொழியாக இருக்கட்டும், உதயண்ணாவை வாழ்த்தி பேசின மற்ற சீனியர்களாக இருக்கட்டும், எல்லாரும் கூடவே இருந்து எப்படி செய்யணுமோ செஞ்சிட்டாங்க. சேலம் திமுக மாநாடு ஃபெயிலியர் ஆனதுக்கு கட்சிக்காரங்க தான் முழுக்க காரணம். இதை ஐயா ஸ்டாலின் கண்டுபிடிக்க வாய்ப்பே இல்லை, அவர் கண்டுபிடிக்க மாட்டார். ஆனால் உதயண்ணா ஷார்ப்பு கண்டுபிடிச்சிட்டார். மாநாடு ஃபெயிலியராக காரணமாக இருந்த சீனியர்களை மறைமுகமாகவும் ஜூனியர் நிர்வாகிகளை நேரடியாகவும் வாங்குன்னு வாங்கியிருக்காராம். குறிப்பாக சேலம் திமுகவில் உட்கட்சி சண்டை ஓவராக இருக்குது. உள்ளடி வேலை பார்க்குறீங்க, இனி அப்படி இருக்கக்கூடாது, இருந்தால் தூக்கி அடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன்னு மிரட்டியிருக்காராம். அட நாங்கள் சொல்லலை, விவரம் தெரிஞ்ச அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறாங்க. இந்த மிரட்டல் பற்றி கேள்விப்பட்டதும் ஐயா ஸ்டாலின் சர்வாதிகாரி ஆக போகிறேன்னு சொன்னார்ல, அந்த காமெடி தான் ஞாபகத்துக்கு வந்தது. உதயண்ணா, பிரச்சனை கட்சி நிர்வாகிகள் கிட்ட இல்லை, தலைமையில் தான் இருக்குது. வாரிசு அரசியலை யார் விரும்புவா? உங்கள் தாத்தாவுக்கு பிறகு அப்பா வந்தார், வேறு வழியே இல்லாமல் ஏற்றுக்கிட்டாங்க. அவருக்கு பிறகு பேரன் நீங்கள் வந்திருக்கீங்க, தலையெழுத்தேன்னு சகிச்சுக்கிட்டாங்க. இப்போ அடுத்து உங்கள் பையன் கொள்ளு பேரன் தான் வரப்போகிறாருன்னு மாநாட்டில் மறைமுகமாக சொல்லியிருக்கீங்க. உடன்பிறப்புகள் எவ்வளவு தான் தாங்குவாங்க? அதான் உள்ளடி வேலை பார்க்குறாங்க. அண்ணே, நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலை மனசில் வச்சு தான் மிரட்டின மாதிரி தெரியுது. என்னதான் உருண்டு பிறண்டாலும் ஒட்டுற மண்ணு தானே ஒட்டும். அதுவும் சேலம் மண்ணு திமுக மேலே ஒட்ட வாய்ப்பே இல்லை. வாரிசு அரசியலை கைவிட்டா உள்ளடி வேலையாச்சும் கொஞ்சம் குறையலாம். அட நாங்கள் சொல்லலை, உங்களின் நெஞ்சுக்கு நெருக்கமான உடன் பருப்புகள் தான் சொல்லுதாங்க.